Hi viewers, I'm Dr. Suresh Setharaman from Coimbatore கோவில் இந்த உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய ஆசை எப்படி தெரியுமா? ஒரு அட்டானமஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா ஃபோன் பண்ணுறவங்களா தான் கேட்குறீங்க. ஏன் அட்டானமஸ்ன்னு கேட்டால் சார் அங்கே போனால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இதுதான் மெஜாரிட்டியான ஆன்சராக இருக்குது. போனால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு அட்டானமஸ் அல்ல. அட்டானமஸ் அப்படின்னா சர்டன் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்க்கு போகிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் சில காலேஜ் வந்து நான் அட்டானமஸாக இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி கட்டோம் 450 காலேஜ் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 120 காலேஜ் இந்த வருஷம் இன்னும் அட்டானமஸ் காலேஜ் அதிகமாக ஒரு 130-135 அட்டானமஸ் காலேஜ் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த அட்டானமஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் 10 வருஷம் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணது இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க NAC அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தால் போதுமானது. அட்டானமஸ் கொடுத்துட்றாங்க இப்போலாம். அதை மட்டும் வச்சுட்டு ஒரு காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜ் சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடை போட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதுனால. அதே சமயத்தில் அட்டானமஸ் கல்லூரிகள்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம மொத்தமாக சொல்லவும் இல்லை. சில அட்டானமஸ் கல்லூரிகள் சூப்பராக சிலபஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி சிலபஸை கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கில் ப்ரோக்ராமிங்கை கொடுத்து அவங்கள பிளேஸ்மெண்ட் லெவலில் கொண்டு போய் கொடுத்து நல்லா பண்ணுற அட்டானமஸ் இருக்குது. அட்டானமஸ் வாங்கிட்டோமே அப்படிங்கிற பெருந்தன்மையில் ஜஸ்ட் லைக் தான் நடத்தணும். நம்மகிட்ட வந்தால் பாஸ்போர்ட் எப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாங்க, பாஸ் போடுறாங்க, அனுப்பி விடுறாங்க. 4 வருஷத்தில் வருமானமும் வந்துடுது. இப்போ எண்ட் ஆஃப் த டேல பையன் எப்படி நிற்கிறான் அப்படின்னா, வேலை இல்லை சார், எனக்கு ஸ்கில் இல்லை சார்னு சொல்லி லேர்ன் பண்ண போகிறான். இது ஒரு பார்ட். இன்னொரு சைடில் இங்கே வந்தீங்கன்னா அட்டானமஸ் தாண்டி நான் அட்டானமஸ் இது எல்லாமே மோசமான கல்லூரிகளா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் யார் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. காமன் சிலபஸ். ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இங்கே வந்து போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அங்கே போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜை ஓன் பண்ணுற அண்ணா யூனிவர்சிட்டி. இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் எல்லா அட்டானமஸ் காலேஜும் இப்போ அட்டானமஸ் இருக்கிறது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் இருந்திருப்பாங்க. அவங்க இப்போ தான் பிரிஞ்சு வந்து அட்டானமஸாக மாறிட்டாங்க. அப்போ அட்டானமஸ் இல்லாமல் நான் அட்டானமஸ் இருக்கிறவங்களுடைய சிலபஸ்லாம் யார் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃப்ரேம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அங்கே போனால் உடனே வந்து பயங்கரமாக திருத்துறாங்க, டஃப்பாக இருக்குது, நம்ம வந்து ஃபெயிலியர் ரேட் இருக்குது, ஈஸியாக பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் அட்டானமஸ் நோக்கி படம் எடுக்கிறீங்க. ஆனால் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 50% எல்லாரும் எக்ஸாம் எழுதுற அத்தனை பேரும் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிலபஸையே அவங்களும் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஏன்னா சிலபஸ் ஃப்ரேமிங் கம்பெனியோடைய ஒரு ரூலே காமன் டு ஆல் அப்படின்னு வரும்பொழுது சிலபஸை 50% சிலபஸ் எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி, எல்லா தரப்பினரும் கற்றுக்கிற மாதிரியான சிலபஸை ஃபிக்ஸே பண்ணுறாங்க. அதை தாண்டி இன்னும் 50% பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டான வேர்ட்டிக்கலில் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி தகுந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு மாடல் ரோட் மேப்பு அவங்க தாங்க கொடுக்குறாங்க. இன்னும் அவ்வளோ சொல்லணும் சிம்பிளாக, அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய ரோடு மேப்பை தான் ஒவ்வொரு அட்டானமஸ் காலேஜும் ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய சிலபஸ் சிஸ்டத்தில் ஃப்ரேமில் கொண்டே வரணும். அப்போது நான் அட்டானமஸ் காலேஜ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறத சொல்லிடவே முடியாது. என்ன இந்த நான் அட்டானமஸ் காலேஜும் ஒரு நாள் அட்டானமஸ் காலேஜாக மாறிடுவாங்க. ஏற்கனவே அட்டானமஸாக இருந்தவங்களும் சம்டைம்ஸ் ரெனியூவல் ஆகாமல் போகாமல் இருக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு என்ன அப்படின்னா நான் அட்டானமஸ் காலேஜுக்கு நம்ம போகிறதா அல்லது அட்டானமஸ் காலேஜுக்கு போகிறதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இந்த இடத்துல 2 கேம்பஸுக்குமே போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனாலிசிஸ், நான் பார்த்த விஷயங்கள். அதை தாண்டி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக அட்டானமஸ் போகணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க அங்கே போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தாலுமே உங்களுடைய குவாலிட்டிங்கிறது சூப்பராக வரும். என்னுடைய குவாலிட்டி நல்லா ரைஸ் பண்ணிக்கணும் சார், நல்லா போவேன், ஸ்டஃப்பை போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் அட்டானமஸ் காலேஜ் தேடி போகலாம். ஆனால் பாஸ் பண்ணணுங்கிறதுக்கான பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா லைஃப் ஒரு இருக்கும்னு நினைக்கிறதுல சந்தேகம் இல்லை. நீங்கள் பாருங்கள், நான் நிறைய ஸ்டாட்டிக்ஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ அட்டானமஸ் வர்சஸ் நான் அட்டானமஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. சில அட்டானமஸ் கல்லூரிகள் சூப்பராக பண்ணுறாங்க, சில நான் அட்டானமஸ் காலேஜ் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அங்கேயும் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கேயும் பர்ஃபெக்டாக போகிறாங்க, அங்கேயும் அவங்க கோல்டு மெடல் வாங்கணுங்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம அந்த மாதிரி கேம்பஸை தேடி போகணுங்கிறது தான் நம்ம வந்து செலெக்ஷனில் பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்படி எந்த காலேஜை செலக்ட் பண்ணலாம், எந்த நான் அட்டானமஸை செலக்ட் பண்ணுறது, எந்த அட்டானமஸ் காலேஜை செலக்ட் பண்ணுறது, கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும், கன்ஃபியூஷன் வரும். நம்ம சேனலை பாருங்கள், நம்மளை கால் பண்ணுங்கள், 1-to-1 கைடன்ஸுக்கு வாங்க, ஃப்ரீ கைடன்ஸ் தான். நல்ல காலேஜை கண்டிப்பாக நம்ம சுட்டி காட்டும். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களோட சுரேஷ், இணையத்திலும் உங்களை இணையத்திலும். நன்றி.